வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் நாக்கின் ரகசியம் பற்றி. நாக்குக்கு பின்னாடி என்ன ஆன்மீக சக்தி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட நாக்கு சும்மா ருசி பார்ப்பதற்கு மட்டும் இல்லை, அது நம் உடலின் சக்தி நிலையையும் மனநிலையையும் பாதிக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். ஒவ்வொரு ருசியும் நம் உடல், மனம், ஆன்மாவுடன் தொடர்புடையது என்பதை அறிவீர்களா? ஆன்மீக பார்வையில் பார்த்தோம்னா, யோக சாஸ்திரத்தில் நாக்கு என்பது 5 ருசிகளுக்கான கதவு என்று சொல்லப்படுகிறது. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம் என்ற 5 ருசிகளுக்கான கதவு. ஒவ்வொரு ருசியும் ஒவ்வொரு சக்கராவை தூண்டும். இனிப்பு அன்பு, பாசம், அமைதியை தரக்கூடியது. புளிப்பு உற்சாகம், செயல்திறனை வழிநடத்தும். உப்பு நிலைத்தன்மை, நிலைநிறுத்தத்தை பாதிக்கும். கசப்பு சுத்திகரிப்பு, நச்சு நீக்கம் ஆகிய செயல்களை செய்யும். காரம் ஆற்றல், உற்சாகம் தரக்கூடியது. உணவில் சத்து அதிகமானால், அதாவது பழம், காய்கறி, தானியம் என்னும் சத்துவம் அதிகமானால் மனம் அமைதி பெறும். ராஜசிகம் அதிக காரம், பொரியல் போன்ற உணவுப் பொருட்கள் மனம் ரெஸ்ட்லெஸ்னஸ் தரக்கூடியது. தாமசிகம் மிகவும் எண்ணெய், கனமான உணவு உட்கொள்ளும்போது சோம்பல் மற்றும் மந்த சிந்தனை உண்டாகும். அறிவியல் விளக்கம் பற்றி பார்த்தோம்னா, நாக்கு ருசியை உணரும்போது நரம்பு சிக்னல்கள் மூளைக்கு செல்கின்றன. இந்த சிக்னல்கள் மூளையில் டோபமின் மற்றும் செரோட்டோனின் போன்ற நல்ல கெமிக்கல்ஸை தூண்டும். அது நம்மளை ஃபீல் குட்டாக இருக்க செய்யும். அதிக உப்பு உட்கொள்ளும் பொழுது இரத்த அழுத்தம் உயரும். அதிக இனிப்பு சாப்பிடும்போது இன்சுலின் இம்பேலன்ஸ் அண்ட் டயர்ட்னஸ் ஏற்படும். சரியான அளவு ருசிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது மனம் சமநிலை பெறும். நாக்கு சுத்தம் செய்யாமல் இருந்தால் பாக்டீரியா, டாக்ஸின்ஸ் கூடுகின்றன. மனம் மற்றும் உடல் சோர்வாகும். காலை எழுந்தவுடன் நாக்கு சுத்தம் செய்ய வேண்டும். இது நச்சுக்களை அகற்றும். தியானத்திற்கு முன் ஒரு குடம் நீர் அல்லது சிறிது இனிப்பு எடுத்தால் மூளை அமைதியடையும். பஞ்சகவ்யம், திருநீறு போன்றவை நாக்கின் சக்தி மையங்களை தூண்டும் என்று நம்பப்படுகிறது. அதனால தாங்க நாக்கு வெறும் ருசி பார்க்கும் கருவி மட்டுமல்ல, அது நம் சிந்தனை, உணர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி ஆகிய அனைத்திற்கும் கதவு. நல்ல ருசியான உணவு, சுத்தமான நாக்கு, இவை ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம் மற்றும் உயர்ந்த ஆன்மீக சிந்தனைக்கு வழிவகுக்கும். நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.